வணக்கம். காங்கிரஸுக்கு தான் மிகப்பெரிய ஒரு நெருக்கடி. திமுகட்ட சொல்லாம கொள்ளாம ஓடி போய் தாவேகாவை ஆதரிச்சாங்கல்ல, படட்டும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் திமுகவும் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, தாவேகாவில் எங்கள் தளபதி விஜய் தான் அடுத்த பிரதமர். 2029 தாவேகா தலைமையில் தான் மிகப்பெரிய ஒரு கூட்டணி இந்திய அளவில் நாங்கள் உருவாக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம்லாம் நிறைய இருக்குது. ஏன்னா வட மாநிலங்களில் நிறைய இடங்களில் ரீல்ஸ் போடுறாங்க. ரீல்ஸ் போட்டு விஜய் தளபதி தமிழ்நாட்டு முதலமைச்சர் நிறைய திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நிறைய ரீல்ஸ் போது எல்லாமே போய் ஃபேக் ரீல்ஸ் தான். இருந்தாலும் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப எதிர்பார்ப்போட தாவேகா கூட்டணியில் சேர்ந்தோம்னா நமக்கு எதிர்காலம் இருக்குது. நம்ம ஆந்திரா, கேரளா, கர்நாடகா அப்படின்னு தென் மாநிலங்கள்லாம் மிக முக்கியமான பகுதிகளை விஜயோட ரசிகர்களோட ஈர்த்து நம்ம பிரதமர் ஆகிடலாம் அப்படின்னு ராகுல் காந்தி ஒரு திட்டம் போட்டார். அந்த திட்டத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்படிச்சு விட்டார் விஜய். இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் தமிழ்நாடு மாநில தலைவர் ராகுல் காந்தி மாணிக் தாகூர் சொல்லும்போது கூட ரசிகர் மன்ற மனநிலையில் அவங்க ரசிகர்கள் இருக்காங்க, இதை ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரசிகர் மன்ற மனநிலையில் தான் இருக்கிறாங்க. அதை தாண்டி அவங்க பார்த்திங்கன்னா இங்கேயே ரீல்ஸ் விட்டாங்க. ரீல்ஸ் எல்லாம் நிறைய பேர் பார்த்தாங்க. நிறைய விஷயங்களை நான் பண்ணுவேன் அப்படி இப்படின்னாரு. 6 சிலிண்டர்கள், திமுக போல் நான் இருக்க மாட்டேன், எல்லா மக்களுக்கும் 6 சிலிண்டர் தருவேன், தகுதி தராதரம் இதெல்லாம் பார்த்தெல்லாம் நான் சிலிண்டர் தரமாட்டேன்னு சொன்னார். கடைசியில் இப்போ தகுதி தராதரம் பார்த்து தான் சிலிண்டரே கொடுக்குறாரு. எல்லா திட்டங்களுமே பார்த்திங்கன்னா தகுதி தராதரம் தான் பார்க்கப்படுது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இப்போ ஆட்சிக்கு வந்த பிறகு அவருடைய செயல்பாடுகள் மாற்றம் இருக்குது. இதெல்லாம் மக்கள் மத்தியில் காங்கிரஸ் கொண்டு போய் சேர்க்கணும். ஆனால் சேர்க்க முடியாதுல்ல. கூட்டணிக்குள்ளே இருக்கிறோம், 2 அமைச்சர் பதவி கொடுத்துருக்கோம், வெளியே போகிறீங்களா போங்க, எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனே இல்லை, இடைத்தேர்தல் வருது, இடைத்தேர்தல் நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கிறாங்க. இடைத்தேர்தலில் ஒருவேளை தாவேகா தோத்தா தான் அவங்களுடைய மனநிலையில் இந்த மாற்றம், இந்த நம்பிக்கை கொஞ்சம் சிதையும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. கண்டிப்பாக வீடியோ முழுசாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹைப்பு பட்டனை அமைக்கி விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜயை பிரதமராக ஆக்கி பார்க்கணும் அப்படிங்கிறது அவருடைய ரசிகர்கள் எண்ணங்களாக இருக்குது. தமிழ்நாட்டில் தான் அவர் ரசிகர்கள் பெருமளவில் இருக்கிறாங்க, இந்திய அளவில் பெருசாக இல்லை. ஆனால் பார்த்திங்கன்னா இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்குது. இதனால தான் பார்த்திங்கன்னா இவங்க என்ன சொல்கிறாங்க, தென் மாநிலங்களில் பெருசாக விஜய்க்கு ரசிகர்கள் இருக்காங்க, வட மாநிலங்களில் இல்லை. அந்த இல்லாத இடங்களை எல்லாமே ரீல்ஸ் இவங்க கொளுத்தி போடுறாங்க. இதுக்கெல்லாம் யார் கொளுத்தி போட்டதுன்னா ஆதவ அர்ஜுனா தான். ஆதவ அர்ஜுனா தான் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பிரதமர் போடணும், ஏன் அவர் விஜயாகவே இருக்கலாம், எங்கள் தளபதியாகவே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேச ஆரம்பித்தார். தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பிரதமர் உருவாக்கப்படணும் அப்படின்னு சொல்லி முதலாக சட்டமன்றத்தில் ஒரு குரல் எழுப்பினார். சட்டமன்றத்தில் ஒலிக்கிற குரல் ஏன் நாடாளுமன்றத்தில் ஒலிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவர் மைண்டில் இருந்தது. முதலமைச்சர் விஜய் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கணும், முன்னிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு பேச்சை தான் அவர் ஆரம்பித்து வச்சார். தமிழ்நாட்டை ஆளுற சக்தி மட்டும் இல்லை, எதிர்காலத்தில் நாட்டே ஆளக்கூடிய சக்தி நம்முடைய தலைவருக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன்லேருந்து ஜெகதீஸ்வரி வரைக்கும் பேசி தள்ளிட்டாங்க. எல்லாருமே இப்போ அமைச்சர்கள் எல்லாமே இப்போ சட்டசபை இல்லாத சமயத்தில் அவங்க பேசுகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா அவர் முதலமைச்சராகவே நினச்சி பேசுகிறதே இல்லை, பிரதமர் மந்திரி அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. சரி, இப்போ இதில் கூட்டணி கட்சிக்குள்ளே இருக்கிற ராகுல் காந்திக்கு மிகப்பெரிய ஒரு டென்ஷன். நம்ம எதுக்காக கூட்டணி வச்சோம், தாவேகாவோட எதுக்காக கூட்டணி வச்சோம், நம்மளை பிரதமர் அப்படின்னு சொல்லுவார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நம்ம கூட்டணி வச்சோம். ஆனால் இப்படி இல்லாமல் திடீர்னு பார்த்தீங்கன்னா விஜய் தளபதி அப்படின்னு சொல்லி ஃபோக்கஸ் பண்ணுறாங்களே, எதுக்காக இப்படி ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, நம்மளை கழட்டி விட போகிறாங்களா தேர்தல் சமயத்தில்னா? கண்டிப்பாக கழட்டி விட்றாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாமே இருக்குது. ஏன்னா இப்போ அதிமுகவிலேருந்து தாவேகாவில் போய் இணைஞ்சா அப்பா சமுத்திரம் எம்எல்ஏ இப்போ எம்எல்ஏ இல்லை. அவர் சொல்கிறாரு, நாங்கள் தமிழ்நாட்டில் நிரந்தர முதலமைச்சர் விஜய் அப்படின்னு சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த கருத்துலேருந்து மாறுபடுறேன். எனக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சராக விஜய் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நாளைக்கு பாரதத்தின் பிரதமராக கூட அவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு போடு போட்டார். இது பயங்கரமான ஒரு பிரச்சனையாக இருக்குது. மரியம் மில்சன்லேருந்து லைலா மணிலேருந்து எல்லாருமே விஜய் தான் பிரதமர்னு அவங்க தரப்பில் சொல்கிறாங்க. அவங்க தலைவர் அவர் பிரதமராக ஆகணும்னு ஆசைப்பட்றாங்க, அமெரிக்கா அதிபராக கூட ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. அதை பற்றிலாம் நமக்கு தேவையில்லை. ஆனால் இதுக்காக அவங்க காங்கிரஸ் கட்சிக்குள்ளே ஒரு மோதல் போக்கை கடைப்பிடிக்கிறாங்க. இன்றைக்கி அவங்க சப்போர்ட்னால தான் ஆட்சி அமைஞ்சிருக்குது. ஆனால் காங்கிரஸ் நிதானமான ஒரு போக்கை கடைப்பிடிக்கிறாங்க. எதுக்காக விஜய் இந்த மாதிரி செய்கிறாரு, நாங்கள் காங்கிரஸை பெருசாக ஆதரிக்கலை, காங்கிரஸ் தான் எங்களை ஆதரிக்குது அப்படின்னு பாஜகவுக்கு மறைமுகமாக சொல்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை காங்கிரஸ் கட்சிக்காரங்க நினைக்கிறாங்க, பேசுகிறாங்க. ஆனால் என்ன பண்ண முடியும், காங்கிரஸ் மட்டும் சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா இந்த தேர்தல் முடிஞ்சு கவர்னர் இவரை அலக்கழித்து முதலமைச்சர் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள் வந்தபோது காங்கிரஸ் கட்சி மட்டும் ஆதரவுக்காரன் நீட்டலை அப்படின்னா அமித்ஷா
விஜய் வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்க மாட்டார். தாவேகாவை வந்து கலைச்சி விட்டுருப்பாரு. ரொம்ப மோசமாக இருந்திருக்கும். தாவேகா வந்து சின்ன பின்னமாக இருக்கும். ஆனால் காங்கிரஸ் ஆதரித்த ஒரே காரணத்தினால தான் அமித்ஷா வந்து பயந்தார் அப்படிங்கிற மாதிரி மாணிக் தவர் ஒரு பில்டப்பை கொடுக்குறாரு. ஆனால் உண்மையிலே அமித்ஷா தான் வந்து தாவேகாவை வெற்றி பெற வச்சது அவர் தான். வெற்றி பெற வச்சு அவங்கள ஆட்சியில் உட்கார வச்சதும் அவர் தான். திமுக அதிமுக 2 கட்சியிலும் வரக்கூடாது, ஒரு மாற்று அரசியலை கொண்டு வரணும், அவங்க மூலமாக தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம நுழையணும் அப்படின்னு நினச்சார். உண்மையிலே வந்து பாஜகவோட ஆள் தானா விஜய் அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் இருக்குது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பாஜகவை ஆதரிப்பாரா அப்படின்னா மறைமுகமாக ஆதரிப்பார். நேரடியாக ஆதரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. மறைமுகமாக ஆதரித்து பாஜகவை தமிழ்நாட்டில் வளர்க்கிறதுக்கான ஒரு முயற்சியை பண்ணுவார். இப்போ நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் ஒரு சைடு திமுக நிற்கும், ஒரு சைடு அதிமுகவோட இருக்கும். காங்கிரஸை கழட்டி விட்டாரு அப்படின்னா காங்கிரஸ் அனாதையாக நிற்கும். பாஜக தனியாக ஒரு கூட்டணி அமைக்கும். அந்த கூட்டணி அதிமுகவோட கூட்டணியாக கூட இருக்கலாம். இந்த சைடு திமுகவும் காலி, காங்கிரஸும் காலி. அந்த சைடு தாவேகா சைடு ஒரு மெகா கூட்டணி இருக்குமாங்கிறது டவுட் இருக்குது. ஏன்னா அந்த சமயத்தில் உட்கட்சி பிரச்சனைகள் அதிகமாக வர்றதுக்கும் இருக்குது. தாவேகால தேர்தல் 2029 நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் அப்படி வந்துச்சு அப்படின்னா விஜய்னால பெருசாக வந்து ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் பாஜக வச்சுருக்காங்க. பாஜக என்ன வேணாலும் செய்வாங்க, கடைசி நேரத்தில் எப்படி வேணாலும் மாறுவாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இப்போ விஜய் பிரதமர் வேட்பாளர்னா அவங்க ஏற்றுக்குவாங்களா? பாஜக ஏற்றுக்குமா? பாஜக ஏற்றுக்காது. இப்போ விஜய் ஒரு பக்கத்து என்ன செய்கிறாங்க, விஜய் என்ன பேசுகிறாரு, என்ன சொல்கிறாரு அதெல்லாம் தெரியாது. ஆனால் ரீல்ஸ் ஆகணும், ரீல்ஸ் கண்டென்ட் ஆகணும். இன்றைக்கி சட்டமன்றத்தில் பேசுகிறவங்க எல்லாருமே அவங்க பேசுகிற விஷயங்கள் எல்லாமே ஒரு ரீல்ஸாக தான் மாறுது. பேசிகிட்டே இருக்காங்க. இதை தான் எதிர்கட்சி கொறடா கூட சேவா வேல் கூட சொன்னார். நீங்கள் சபாநாயகர் நீங்கள் இது லைவில் போயிட்டுருக்குது, நீங்கள் வந்து இது அவை குறிப்பிலேருந்து நீக்கிறேன்னு சொல்கிறீங்க. நீக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க எடுத்து அதை ரீல்ஸாக போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ரீல்ஸாக போயிட்டுருக்குது எல்லா விஷயமும். அவங்க பேசுகிறதுல வந்து அர்த்தமும் இல்லை, ஆவணமும் இல்லை, எதுவுமே கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து அதை அனுமதிக்கிறீங்க, அது தப்புங்க அப்படின்னு மாதிரி அவரும் சொன்னார். அதே போல் வந்து எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கூட அதை தான் பேசினார். நம்ம ஒன்று கேட்டால் இவங்க ஒரு விளக்கம் கொடுக்குறீங்க பாருங்கள், நம்மளே அசந்து போகிற மாதிரி, எல்லாருமே அசந்து போகிற மாதிரி, சம்மந்தம் இல்லாமல் ஒரு விளக்கத்தை கொடுக்குறீங்க பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமியே நேற்று வந்து சட்டமன்றத்தில் ஒரு விஷயத்தை பேசுகிறாரு. என்ன பேசினார், நீங்கள் பரந்தூர் விவசாய நிலங்களை பரந்தூர் விமான நிலத்தை கேன்சல் பண்ணிட்டீங்க. சரி, விவசாயிகள்கிட்ட இருந்து கைப்பற்றப்பட்ட விவசாய நிலங்கள் இருக்குல்ல, அவங்கள்ட்ட இருந்து நம்ம காசு வாங்கியாச்சு, காசு கொடுத்தாச்சு, நிலத்தை வாங்கியாச்சு. இப்போ என்ன செய்ய போகிறீங்க? விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்கன்னு தான் சொல்லியிருக்கீங்க. அதனால் நான் அந்த விமான நிலையத்தை கேன்சல் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. ஒரு விமான நிலையத்தை கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான பணிகள் 90% முடிஞ்சு போன ஒரு திட்டத்தை நீங்கள் கேன்சல் பண்ணுறீங்கன்னா மாற்று ஏற்பாடு பண்ணிட்டு தான் அதை கேன்சல் பண்ணணும். அப்படி பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு அதை பண்ணிட்டீங்க. சரி, அதை அப்படியே விட்டுருங்க. ஆனால் இந்த விவசாயிகளுக்காக தான் நாங்கள் இதை கேன்சல் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறீங்க. விவசாயிகள்கிட்ட இருந்து வாங்கின நிலத்தை அவங்கள்ட்ட திருப்பி கொடுப்பீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியாக அது கேட்டார். அதுக்கு அமைச்சர் கீர்த்தனா எந்திரிச்சு அவங்க ஒன்று சொன்னாங்க பாருங்கள், மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம். இல்லை நாங்கள் அதெல்லாம் செய்ய போகிறதில்ல, விவசாயிகள்கிட்ட வாங்கின நிலத்தை வச்சு நாங்கள் விவசாயிகள்கிட்ட திரும்பி கொடுக்குற மாதிரி என்ன. அப்போ உண்மையிலேயே உங்களுக்கு விவசாயி மேலே கோபமே கிடையாது, விவசாயி மேலே அக்கறை கிடையாது. விவசாயிகள் வந்து என்னவோ ஆகிட்டு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். அந்த விவசாயிகிட்ட இருந்து வாங்கின நிலத்தை விவசாயிகள்கிட்ட கொடுத்தா அது உங்களோட லாஜிக் வந்து சரி. ஆனால் உங்களுக்கு திமுக கொண்டு வந்த திட்டம் இது பரந்தூர் விமான நிலையம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மட்டும்தான் நீங்கள் செயல்பட்டுருக்கீங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க. அது உண்மைதான். அந்த திட்டத்தை கேன்சல் பண்ணது அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த இடத்துல வந்து விவசாயிகள்கிட்ட இருந்து அபகரித்த வாங்கின அந்த நிலத்துல இருந்து நாங்கள் வந்து சிப்காட் அமைப்போம். என்ன தொழிற்சாலை அமைக்க போகிறீங்க? அந்த இடத்துல தொழிற்சாலை அமைச்சிங்கனாலும் அந்த இடத்துல வந்து விவசாயிகளுக்கு பாதிப்பு தான். இல்லை, விவசாயிகள் பாதிக்கப்படாமல் நாங்கள் ஒரு தொழிற்சாலை அமைப்போம். என்ன தொழிற்சாலை அமைக்க போகிறீங்க அப்படிங்கிறதே தெரியல. எந்த ஒரு திட்டமும் இல்லை, எந்த ஒரு நிதானமும் இல்லை. இப்போ விவசாயிகள் பாதிக்காத ஒரு தொழிற்சாலையாக அங்கே போடுவோம் அந்த விவசாய நிலங்களில் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பரந்தூர் விமான நிலையமே வந்திருக்கலாமே அப்படிங்கிற கொஸ்டினை தான் நிறையா இது பண்ணுறாங்க. அதிகாரிகள் முழுக்க சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு விமான நிலையத்தை பரந்தூர் விமானத்தை கேன்சல் பண்ணாதீங்க, இது தொழில் முதலீட்டாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை தரும். முதலீடு பண்ண வரவங்க சென்னை விமான நிலையத்தை மட்டும் வச்சு முதலீடு பண்ண மாட்டாங்க, பரந்தூர் விமான நிலையத்தை வச்சு தான் அதிக முதலீடுகளை நம்ம ஈர்க்க முடியும் அப்படின்னு அதிகாரிகள் தரப்பில் சொல்லியிருக்காங்க. ஆனால் முதலமைச்சர் கூட இருக்கிற ஆலோசகர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே தலைவா நீ சொல்லிட்ட, போய் அந்த ஊர் மக்கள்கிட்ட போய் சொல்லிட்ட, அதனால் வந்து அந்த விவசாய நிலத்தை அந்த விமான நிலையத்தை கேன்சல் பண்ணிடு அப்படின்னு சொல்லி உசுப்பேற்றி விட்டாங்க. நம்ம ஆளுக்கு தான் உசுப்பேற்றுறவங்கள்ட்ட கூட வச்சுக்கிட்டே அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 விவசாயிகளை வர வச்சு பரந்தூர் விமான நிலையத்தை கேன்சல் பண்ணனால இந்தாங்க உங்களுக்கு அப்படின்னு பூங்கத்தை கொடுத்துட்டு முதலமைச்சர் விஜய் சந்திச்சு போகிறாங்க. இதுவும் ரீல்ஸு தான்.
எல்லாமே ரீல்ஸ் தான். இப்போ வட இந்தியாவில் ரீல்ஸ் நிறைய ஓடுது இல்லை, அதில் மிக முக்கியமான ரீல்ஸுகள்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம ஏற்கனவே இது சம்மந்தமான வீடியோ போட்டிருக்கோம். வேறு வழி இல்லை, திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியது இருக்குது, பதிவு பண்ண வேண்டியது இருக்குது. திரும்ப திரும்ப அவங்க பொய்களை தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த ரீல்ஸில். பசுமாடுகளை கொல்றதுக்கு உயர்நீதிமன்றத்தில் வந்து முதலமைச்சர் விஜய் வந்து ஒரு தடை வாங்கியிருக்காரு. ஏன்னா வட மாவட்டங்களில் பசுமாடை ஒரு தெய்வமாக நினைக்கிறாங்க. பசுமாட்டை யார் வெட்டினாலும் கோவப்படுவாங்க, பயங்கரமான கோவப்படுவாங்க. அவங்களுக்கு தெரியுது வட மாநிலத்தில் இருக்கிற மக்களோட, இந்து மக்களோட உணர்வுகள் என்னன்னு புரியுது. ஆனால் விஜய் தளபதின்னு சொல்லாமல் நீங்கள் ஜோசப் விஜய்ன்னு சொல்லி பாருங்கள், பசுமாட்டை திங்கிற குரூப் தாண்டா இது அப்படின்னு அவங்க யோசிச்சிருவாங்க. ஆனால் அப்படி சொல்லாமல் விஜய் தளபதி அப்படின்னு வந்து பேசுகிறாங்க. பசுமாட்டுக்கு உண்மையான பாதுகாவலர் யாருன்னா விஜய் தான், முதலமைச்சர், தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் ஒரு பொண்ணு பேசிக்கிட்டே இருக்கு. அது இல்லாமல் நீங்கள் பெண்களுக்கு ஒரு பாலியல் தொல்லை கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை வந்து விஜய் விட மாட்டார், தூக்கில் தூக்கி போட்டுருவார், நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தூக்கு தண்டனை உறுதி அப்படின்னு சொல்கிற ஒரு பொண்ணு சொல்லுது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா உண்டியல்கள் எல்லாத்துட்டையும் நீங்கள் கோயிலில் இருக்க உண்டியல் எல்லாத்தையும் அனுப்பிட்டோம். சரி, கோயிலில் இருக்க உண்டியல் மட்டும்தானா, இல்லை சர்ச்சில் இருக்க உண்டியல்மா, அதெல்லாம் சொல்லலை. கோயிலில் இருக்க உண்டியல்லாம் எடுத்து, பணத்தெல்லாம் எடுத்து பள்ளிக்கூடத்துக்கும் மருத்துவமனைக்கும் கொடுக்குறாரு விஜய் தளபதி, உத்தரவு போட்டிருக்காரு. ஏழை மக்கள் பயன்பெறணும்னு ஒரு இது பண்ணிருக்காரு. உண்டியல் பணத்தை வச்சு கோயில்களோட பள்ளிக்கூடங்களை மேம்படுத்தணும் அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. சரி, ஒன்றுமே புரியல நமக்கு. தமிழ்நாட்டில் தான் நம்ம இருக்கிறோம், தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சம்பவம் நடக்குதா அப்படிங்கிற விஷயமே நமக்கே தெரியல. சரி, அப்புறமா இன்னொன்று சிங்கப்பெண் படை அப்படின்னு சொல்லி அந்த படை ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இருக்கா இல்லையா அப்படிங்கிறதே தெரியாது. யூனிஃபார்ம் மட்டும் மாற்றி விட்டுருக்காங்க, அவ்வளோதான். அதில் ஒரு 10 பேர் இருக்கிறாங்க, போகிறாங்க, சுற்றுறாங்க, வராங்க. நீங்கள் சிங்கப்பெண் படைக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி பிரச்சனை பஞ்சாயத்துன்னு சொன்னால் கூட அவங்க பெண்கள் சம்மந்தப்பட்ட வழக்குகளை பதிவு பண்ணுவாங்க, அவ்வளோதான். இவங்க சாதாரண போலீஸாக இருந்தவங்க தான் அவங்கள வந்து பிரித்து சிங்கப்பெண் அப்படின்னு ஒரு தனிப்படை போட்டிருக்காங்க. அவங்கள வந்து இந்த ரீல்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ட்ரோன் விட்டு சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்களாம், ட்ரோனை வச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்களாம். எங்கேயாவது ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை, ஒரு இது இருக்குது, பெண்களுக்கு இடைஞ்சல் இருக்குது அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா உடனே சிங்கப்பெண் படை அந்த ட்ரோன் மூலமாக பார்த்து உடனே போய் அவங்கள காப்பாற்றுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே சினிமாத்தனமான ஒரு ரீல்ஸாகவே இருக்குது. இந்த ரீல்ஸ் எல்லாம் வட இந்தியாவில் நம்புகிறாங்க. காரணம் வந்து என்னென்னா, இப்படிப்பட்ட முதலமைச்சர் ஒன்று வேணும் அப்படிங்கிறது தான். இந்த ரீல்ஸ் எல்லாம் போடுறாங்களே, இதை பார்க்குறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம், 1.5 கோடி இப்படி பார்வையாளர்கள் நிறைய பேர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இது முக்கியமாக குறிப்பாக பார்த்திங்கன்னா வட மாநிலங்களில் தான் அதிக அளவில் போகுது. இதை ராகுல் காந்தியும் சரி, பாஜகவும் சரி பெருசாக கண்டுக்கல. என்ன காரணம்னு தெரியல. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதும் போக போக தான் தெரியும். ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், பீகார், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், ஜார்க்கண்ட் இந்த மாநிலங்களில் இருக்கிற சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரை அதிகமாக பயன்படுத்தி இந்த போல் ஒரு வீடியோக்களை போடுறாங்க. இந்த மாதம் இந்த வீடியோக்கள் போடுறாங்கள, இவங்களுக்கு ஆகப்படுற செலவு 5 கோடி ரூபா. இதை யார் ஏற்றிருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எந்த அமைச்சர் இந்த இதை வந்து ஏற்றிருப்பார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா அந்த அமைச்சர் தான், நீங்கள் நினைக்கிறது அந்த அமைச்சர் தான். அந்த அமைச்சர் தான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மாதம் 5 கோடி ரூபாயிலேருந்து 10 கோடி ரூபா செலவு பண்ணி இது மாதிரி ரீல்ஸ் போடுறவங்களுக்கு ஒரு ரீல்ஸுக்கு 75,000 ரூபா கொடுக்குறாரு. இப்படிப்பட்ட ஒரு ரீல்ஸை போட்டு மக்களை ஏமாத்துறோம் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து பாஜகவும் வேடிக்கை பார்க்குது, காங்கிரஸும் வேடிக்கை பார்க்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் காங்கிரஸை வந்து இப்போ கழட்டி விடுற மூடில் தான் இருக்கிறாரு. 2029 நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸுக்கு பெருசாக கூட்டணிக்குள்ளே இடம் இருக்காது. அப்படியே இடம் கொடுத்தாலும் காங்கிரஸ் எதிர்பார்க்குற மாதிரி மிகப்பெரிய ஒரு செல்வாக்கான ஒரு கட்சியாக காங்கிரஸை சேர்த்துக்க மாட்டார் விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பீகாரில் பங்கிப்பூர் இடைத்தேர்தல் நடந்துச்சு. யாருமே எதிர்பார்க்காம ஜான் சூரத் கட்சி சேர்ந்த பிரசாந்த் கிஷோர் வந்து ஜெயிச்சிட்டார். அது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் தான். பாஜகவுக்கு அங்கே செல்வாக்கு இழக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. பிரசாந்த் கிஷோர் ஏற்கனவே வந்து தேர்தல் வியூக வகுப்பாளராக தாவேகா கட்சியில் இருந்து செயல்பட்டார். அப்புறம் தனியாக கட்சி ஆரம்பித்தா அவர் அங்கிட்டு போக ஆரம்பித்தோடனே அவர் இருந்துட்டார். இப்போ விஜய்க்கு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஜான் சூரத் கட்சியோட தலைவர் பிரசாந்த் கிஷோரோட கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது காக்ரோச் ஜனதா கட்சி, அவங்க பெரிய அளவில் ஒரு போராட்டம்லாம் நடத்துகிறாங்க. காக்ரோச் எல்லாம் ஒரு பெரிய கட்சியா, பெரிய போராட்டம் தானே அப்படின்னு பாஜக அசால்ட்டாக இருந்தப்போ மிகப்பெரிய அளவில் அவங்க அந்த போராட்டத்தை நடத்தி காட்டிட்டாங்க. இப்போ காக்ரோச் வந்து ஒரு அளவுக்கு வந்து மக்கள் மத்தியில் ஒரு நியாயத்துக்கு போராடக்கூடியவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கட்சியோடலாம் கூட்டணி வைக்கிறதுக்கு தாவேகா பேச்சுவார்த்தை நடத்துது.
வட மாநிலங்களில் இந்த மாதிரிலாம் ரீல்ஸில் போட்டு மக்கள் மத்தியில் ஒரு யாரா அந்த தளபதி விஜய் தளபதி யாரா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இளைஞர் மத்தியில் ஒரு எண்ணத்தை உருவாக்கி, பெண்கள் மத்தியில் ஒரு எண்ணத்தை உருவாக்கி, இந்த கட்சிகளோட கூட்டணி வச்சு நம்ம பிரதமர் ஆகிறோமோ இல்லையோ இந்த கட்சிகளோட கூட்டணி வச்சு பாஜக, காங்கிரஸ் இந்த கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஒரு டேமேஜை உருவாக்கணும். எப்படி இங்கே திமுக அதிமுக அப்படின்னு மாறி மாறி வந்துச்சுல்ல, அதை வந்து எப்படி தடுத்தாரோ, எப்படி வந்து அதை காலி பண்ணாரோ, அதே போல் மத்தியில் வந்து காங்கிரஸ் பாஜக அப்படிங்கிறத காலி பண்ணி நம்ம நடுவில் பூந்து நம்ம ஜெயிக்கிறோம், நம்ம பிரதமர் ஆகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு விஜய் வந்துட்டார். அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ பொறுத்த வரைக்கும் கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, டெல்லி, பீகார் அப்படின்னு தனி செல்வாக்காக இருந்து 2029 நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் நாங்கள் விஜய் தான் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி அறிவித்து அது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு ட்ரெண்டை உருவாக்கி விட்டாச்சு. நம்ம பெரிய அளவில் ஜெயிப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா பாஜக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்மியான இதில் தான் ஜெயிச்சு அப்படியே வந்து இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. நாங்கள் வந்து இப்போ இந்த டைமு தாவேகா வந்து நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் ஒரு 100 சீட்டு ஜெயிக்கிறாங்க அப்படின்னா இந்த 100 சீட்டு மிகப்பெரிய அளவில் பிரதமராகிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ விஜயோட கவனம் ஃபுல்லாக என்னென்னா தேசிய அரசியல் தான். நீங்கள் எல்லாம் நினைக்கலாம் தமிழ்நாட்டில் பெருசாக கிழிச்சிட்டாரு, இது தேசிய அரசியலில் போய் நிற்க போகிறாரா. தமிழ்நாட்டில் சட்டமன்றத்தில் இப்படி எதிர்கட்சிகள்லாம் பேசும்போது ஒன்றுமே பேச மாட்டேங்குது. அங்கிட்டெல்லாம் பான்பராக வாங்கி எல்லாம் ஏதாவது ஒன்று கேட்பானுங்க. கேட்குறதுக்கு இவர் கம்முன்னு உட்காந்துருந்தான்னா எந்திரிச்சு பயங்கரமாக கோவத்தில் ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுவானுங்க. அந்த மாதிரி இருக்குது. அதை ஒரிஜினலாக நம்ம மத்திய அமைச்சர் ஆகிடலாம், இந்தியா ஃபுல்லாக நம்ம போலி லாட்டரி விற்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் நினைக்கிறாரு. இது ராஜ்மோகன்லாம் நம்ம இந்தியாவுக்கே மத்திய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஆகிருமோ அப்படின்னு சொல்லி அவர் அங்கே நினச்சிட்டு இருக்கிறாரு. என்ன ஒன்றுமே புரியலை, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இங்கிட்டு கவிதா அவங்க தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமாதி கட்சி அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் விஜயோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா விஜய்க்கு ஜோசியம் பார்த்தவர் தான் அவங்களுக்கும் ஜோசியம் பார்க்குறாரு. இப்படி ஒவ்வொருத்தங்களையும் திட்டம் போட்டு அவங்க கொண்டு வராங்க. இப்போ என்னன்னா தமிழக வெற்றி கழகம்னு வச்சுட்டு நீங்கள் தேசிய அரசியலில் இறங்கவே முடியாது, அது ஒரு சூழ்நிலை. அதனால இப்போ தமிழக வெற்றி கழகத்தை பேரை மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தேசிய வெற்றி கழகம் அப்படின்னு பேர் மாற்றுறதுக்கு ஒரு ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜோசியரும் வந்து மாற்றுங்க பார்த்துக்கலான்ற மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து வட மாநிலத்தில் இருக்க சில முக்கியமான கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடக்குது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா விஜய் பிரதமர் அப்படிங்கிற முடிவோடு இருக்கக்கூடிய நபர்கள், ஏன்னா பிரசாந்த் கிஷோருக்கு தெரியும் விஜயோட இதை பற்றி, அதனால் விஜயோட கூட்டணி வைக்கிறதுக்கு அவர் தயார். அதே போல் காக்ரோச் பார்ட்டி முதல் பார்ட்டி முதலாக தேர்தல் சந்திக்க போகிறாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கும் வந்து விஜயோட கூட்டணி வைக்கிறதுல வந்து ஒரு நல்ல விதமான ஒரு முடிவில் தான் இருக்கிறாங்க. ஆனால் விஜயோட இந்த ஈர்ப்பு இருக்குல்ல, இந்த ஈர்ப்பு மிகப்பெரிய அளவில் இருக்குது. ரீல்ஸ் மூலமாக மிகப்பெரிய அளவில் கொண்டு போகிறாங்க. அதை கொண்டு போகிறது வந்து காங்கிரஸுக்கு அடி வாங்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். காங்கிரஸை காலி பண்ணுற முயற்சியில் தான் இறங்கி செயல்படுறாங்க. கொஞ்சம் நஞ்ச சீட்டை கூட காங்கிரஸ் எதிர்காலத்தில் வாங்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப இதாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா கூட்டணி இப்போ பாஜக ஒரு சைடு எதுக்கணும், இப்போ விஜய் எதுக்க வேண்டியதாக இருக்குது. கூட்டணி கட்சிக்குள்ளே இருந்துட்டு இப்படி நமக்கு துரோகம் பண்ணுறாரு, திமுக எவ்வளவோ தேவலாம், திமுக விட்டு நம்ம வந்தது மிகப்பெரிய ஒரு தப்பு அப்படின்னு சொல்லி இப்போ காங்கிரஸ் கட்சிக்காரங்க எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது. அதே போல் தமிழக வெற்றி கழகத்து பேரை வந்து தேசிய வெற்றி கழகம் அப்படின்னு மாற்ற போகிறாங்க அப்படிங்கிற ஒரு இதையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க.